22ஆம் ஆண்டு வெளியான படங்களில் டானாக்காரன், அந்த படத்தினுடைய இயக்குனர் எங்களின் அன்பு தோழர் தமிழ் அவர்களுக்கு மருதுவாரி அவர்கள் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறார். படம் வெளியே வந்தவுடன் தாமியே கசா மேடை அனைத்திலும் அந்த படம் கொண்டாடப்பட்டது. அதனுடைய இயக்குனர் 2022 ஆண்டுக்கான விருதினை பெற்றிருக்கிறார். இப்பொழுது எங்களின் தமிழ் வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற நண்பர்கள், தோழர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த நிகழ்ச்சியை துவத்து கொண்டிருக்கிற தாமிரசாவோட இளந்தற்றல் தொப்பி போட்டு அழகாக பேசிக்கொண்டிருக்கும் அண்ணன் பிரகதீசன் அவர்களுக்கும் நன்றி. முதல்ல தாமிரசாவோடக்கு எனக்கு 5வது மேடையோ 6வது மேடையோ இந்த படம் வந்ததுலேருந்து என்னை எல்லா மேடையும் தாமிரசா ஏற்றிட்டாங்க. தாமிரசாவுக்கு எனக்கு ஒரு பெரிய தொடர்பு என்னென்னா, நான் முதல் சினிமா இயக்குனரை ராமேஸ்வரத்தில் வச்சு தாமிரசா மேடல் தான் நான் பார்த்தேன். அப்போ நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். நான் முதல் சந்தித்தது தாமிரசா மேடையில் தான் ஒரு இயக்குனரை சந்தித்தேன். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக இருக்கார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எத்தனை மேடையில் போய் விருது வாங்கினாலும் மக்கள் கையிலேருந்து தாமிரசா கொடுக்குற இந்த விருது எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விருதாக நினைக்கிறோம். எப்போதுமே மக்களுக்காக, மக்கள் போராட்டத்தில் களத்தில் நிற்கிற நீங்கள் கொடுக்குற விருது தான் எங்களுக்கு பெரிய விருது. உங்கள் படம் நல்ல படம், மக்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அதை பெரிய விருதாகவும் அங்கீகாரமாகவும் எப்போதும் இங்கே இருக்கிற எல்லா திரைக்காரங்களும் நாங்கள் நினைப்போம். எங்கே வர முடியாமல் போயிருமோங்கிற ஒரு பதட்டம் மட்டும் இருந்துச்சு. இந்த விருதை வாங்கினதுக்கும் உங்களோட கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.